ஆ போதும் போதும் சாப்பிடுங்க. உங்களுக்கு சாம்பார் வேணுமா? இல்ல வேண்டாம். ஐயோ என்னது? என்ன? இவ்வளோ தேவையில்ல. ஐயோ இல்ல சாப்பாடு நீங்க இவ்வளோ வச்சிருக்கீங்களேன்னு சொன்னேன். டேய் 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 சாப்பிடுறா முதல்ல. டேய் இங்க வாயேன். நான் சாப்பிடுற விதத்துல சாப்பிட்டுக்கிறேன், புரிஞ்சுதா? உங்களோட காடை சுத்தி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு இங்க இருக்கிற வழியெல்லாம் நல்லா தெரியும் தானேங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அப்படியே கரெக்டாக திரும்பி வந்துடுவேன். ஓ, அதுக்கெல்லாம் எனக்கு எங்க சார் நேரம் இருக்கு? நீங்க மனசு வச்சீங்கன்னா எல்லாமே நடக்கும். சி போங்க சார். டேய் ஐயோ, உன்னை யாராவது இங்க வர சொன்னாங்களா? ஆமா. யாரு? மோகனா. எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ப்ரொஃபசர் சூடா இருக்காரு. ச்சே, இங்க பாருங்க, மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம். வேணாம், நல்லா பேசி முடிச்சிட்டு வா. நான் ப்ரொஃபசர் இங்க வர சொல்றேன். டேய் டேய் நில்றா. எப்பா சாமி, என் பொழப்புல மண்ணை வாரி போட்டுறாத. ஏங்க வரேன். நான் எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லாரும் தூங்கணும்ல. ஹாய். ஹாய். வாட் a pleasant surprise. Sit. நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க தனியா? தூக்கம் வரல. Actually I thought of reading, but roomல யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்ல. So I simply walked out. துணைக்கு நீ வந்துட்ட. இன்ட்ரெஸ்டிங். ஆனா நடுராத்திரி. அதுக்கு என்ன? என்ன இருந்தாலும் உனக்கு தைரியம் அதிகம் தான். நைட் இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கனா, அதுவும் யாருக்கும் தெரியாம. இந்த நேரத்துல இங்க அனிமல்ஸ்லாம் வரும். ஓகே கோபன், உனக்கு தெரியாதா? Man is the most dangerous animal. ஓகே ஓகே. கோபன், நம்ம கொஞ்சம் நடக்கலாமா? Gopan, you're so sweet. அனு, நீங்க என்ன பண்ற? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா? தனியா இந்த நேரத்துல ப்ரொஃபசருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன். ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அதை விடு, கோபன் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல, அவன் இன்னும் வீட்டுக்கு போல. ஸ்பீடா போலாம். ப்ரொஃபசர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏய் அனு, கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாமா ப்ளீஸ்? எப்போவாச்சுதான் இந்த மாதிரி தனியா டைம் கிடைக்கும். இப்போவாச்சும் ரொமான்டிக்கா பேச தோணுச்சே. அனூப், நம்ம எங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம் ப்ளீஸ். வா.
டீச்சர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அனுப்புக்கு ஏதாவது ஆயிருந்தா? நீ பயப்படாத, அனுப்பு உடனே வந்துருவான். சின்ன குழந்தை மாதிரி அழாதடி. ஐயோ அனு, அனுப்பு ஒருவேளை கோபனை மீட் பண்ணிருப்பான். லேட் ஆயிடுச்சுன்னு கோபு வீட்ல ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில வரலாம்னு நினைச்சிருப்பான். எனக்கும் அப்படிதான் தோணுது. இல்ல டீச்சர், ப்ளீஸ் யாரையாவது கொஞ்சம் விசாரிக்க சொல்லுங்க ப்ளீஸ். அனு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு அனு. ஸ்ரீதேவி, நீயாவது ப்ரொஃபசர் கிட்ட விசாரிக்க சொல்லு ப்ளீஸ். டீச்சர் ப்ளீஸ். அழாத, நான் போய் சார் கிட்ட பேசிட்டு வரேன். இல்ல, நீ போக வேண்டாம். நான் சம்மதிக்க மாட்டேன். இந்த ராஜாங்க ரொம்ப மோசமானவங்க. எப்படி தெரியும்? പക്ഷേ അങ്ങൊന്ന് പറഞ്ഞാൽ സമ്മതിച്ചു തന്നെ ആകണം. അല്ലെങ്കിൽ നമ്മളെ തമ്മിൽ ആവശ്യമില്ലാത്ത പ്രശ്നം ഉണ്ടാവും. പിന്നെ അങ്ങൊന്ന് നമ്മളെ കൊല്ലും. വെറുതെ അങ്ങനൊന്നും ഇല്ല. നീലി, നീ അവിടെ ചെല്ലണ്ട നീലി. എനിക്കത് ഇഷ്ടമില്ല. അച്ഛൻ ആ സമ്മാനം വാങ്ങി സമ്മതവും പറഞ്ഞു. പോയേ പറ്റൂ. പക്ഷേ ഞാനൊരു കാര്യം പറയട്ടെ. എന്തോ? കാട്ടിലാണെങ്കിലും കൊട്ടാരത്തിലാണെങ്കിലും എന്റെ മനസ്സിൽ എപ്പോഴും നീയായിരിക്കും. അതെനിക്കറിയാം. ഇത്ര ദിവസം നിന്നെ കാണാത്തന്നെ എങ്ങനെ ജീവിക്കും പറ. ശരി, രാത്രി 6 കണ്ണിന് പടാത്തന്നെ കൊട്ടാരം വരും. അയ്യോ വേണ ഉദയ. வருவேன், நான் வருவேன். யார் திருத்தாலும் வருவேன். ராஜாவே திருத்தாலும் வருவேன். നിന്നെ കാണാത്തന്നെ എങ്ങനെ ഇരിക്കും പറ.
അയ്യോ വേണ്ട വേണ്ട ആരെങ്കിലും കാണും. ഇത്ര ദിവസമായിട്ട് നമുക്ക് ഇങ്ങനെ ആരും കാണാത്ത ജീവിക്കാൻ പോണേ. നീലി கொடூரமான முறையில இருந்த நீலியோட ஆத்மா சாந்தி அடையாம இங்க சுத்திக்கிட்டு இருந்தது. இந்த பரம்பரையில துர்மரணங்கள் நிறைய நடந்தது. என்ன பண்றதுன்னு தெரியாத ராஜா பெரிய கோவில் பூசாரிய வரவழைச்சிருந்தாரு. 27 நாள் நடந்த கடுமையான பூஜைகளுக்கு அப்புறமா அந்த பூசாரி நீலிய அடைச்சு வச்சாரு. அந்த நீலியை தான் இந்த பையன் விடுதலையாக்கி விட்டான். இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதோ யாருக்கு தெரியும்?